ரேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 705. நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 9-7 கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் சிங்கிள் நம்பரில் எடுத்தும் பார்த்திங்கன்னா அந்த 8ஆம் நம்பர் வருவனாங்குது. ஓகே, நமக்கு ஆல் போர்டுக்கு 7 நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. மகளே இன்றைக்கி வந்து ரிசல்ட்டுக்கு 705க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு நம்மளே ஒரு 9-7 கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா கவின் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா 0 நம்பர் சிங்கிள் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காப்புல. பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? பி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து இன்னொரு கவின் பார்த்திங்கன்னா பாக்ஸில் 185 கொடுத்துருக்காப்புல. 5 மட்டும் தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு உதயன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 0 நம்பர் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் நம்பர் 0 நம்பர் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு வின்னிங் கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க, நம்ம சேனலில் ஒரு ஆல் போர்டு இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நீங்கள் ப்ளே பண்ணாலே ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். ஓகேவா? அதனால் கொஞ்சம் கமெண்டை பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? சண்முகம் பார்த்திங்கன்னா இவரும் கொஞ்சம் கொடுத்துருக்காப்புல. பரவாயில்ல, ஓகே விடுங்க, நாளைக்கு வின்னிங் எடுத்துக்கலாம். ஆல் போர்டுக்கு 8 கொடுத்துருக்காப்புல பிரகாஷ். ஓகேவா? கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்பர்ஸில் கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாண்டுங்க. ஒரு வின்னிங் எடுக்க ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்கும். ஓகேவா? மகளே பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி நாளைக்கான ஆல் போர்டு எடுக்கணும். பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாளாகவே அந்த மெத்தேடு தொடர்ந்து 18 நாளைக்கு பக்கம் 17 நாளைக்கு மேலே பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாக யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? அந்த மெத்தட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாக யூஸ் பண்ணிக்கங்க. அந்த மெத்தட் தான் நான் போடுறேன். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு 5 டேஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம அதிக நம்பர் வந்து எடுக்க வேண்டாம். இந்த 270 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 270 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கு ஆல் போர்டு மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? இன்றைக்கி 2 மெத்தட்ஸ் எடுத்துருக்கோம். 2 மெத்தடுமே கொஞ்சம் பாசிபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகேவா? மகளே 270 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 192 போட்டுக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு 4-8 கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக கொடுக்குற 2 நம்பர் நம்ம எடுத்துருவோம். ஓகேவா? ஆல் போர்டு வந்து நம்ம 270 வச்சு எடுக்கலாம். நமக்கு 4 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. ஓகேவா? மகளே நம்ம 270 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4 நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 460 வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 460 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 192 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா 5 அல்லது 3. ஓகேவா? 5, 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா? மகளே நம்ம வந்து 460 வச்சு அடிக்கல. நமக்கு 5, 3ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 275. அதை வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 275 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 192 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா 5 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? மகளே நம்ம வந்து 275 வச்சு அடிக்கல. நமக்கு 5, 1ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 254 வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? 254 போடுவோம். ரொட்டேட் ஆப்ஷன் 192 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 7 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? 7, 9ன்னு கிடச்சிருக்கு. மறுபடியும் நம்ம வந்து 254 வச்சு அடிக்கல. நமக்கு 7, 9ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 705. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 705 போட்டு ரொட்டேட் ஆப்ஷன் 192 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 88ன்னு வருது. ஓகேவா? 88ன்னு வருது. 8 உங்களுக்கு சிங்கிள் நம்பராக வந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஆனால் எப்படியுமே டபுள்ஸ் அடிச்சோன்னா கால்குலேட்டர் மொத்தம் பக்கத்தில் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 6. ஓகேவா? அதனால் நான் வந்து 6 நம்பரும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா எப்படியுமே டபுள்ஸ் அடித்தா அதிகபட்சமாக மேக்ஸிமம் பாஸ் ஆகும். அது இல்லைன்னா நமக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் தான் எடுத்து விளையாடியும். அதனால் நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 8 அல்லது 6ன்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? மறுபடியும் நம்ம 705 வச்சு அடிக்கிறது நமக்கு வந்து 8, 6ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து மறுபடியும் இன்னொரு மெத்தட் வச்சு ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம எடுக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 509லேருந்து நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு வந்து எடுக்கிறோம். அதை இதையும் மேட்ச் பண்ணி நம்ம ஒரு ஏபிபிசி வின்னிங் பார்த்திங்கன்னா ஏபிபிசி வின்னிங் எடுக்கவே முடியல. வர ஆல் போர்டு மட்டும் தான் நம்ம சேனலில் வின்னிங் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை பார்த்து கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கங்க. ஓகேவா? மக்கள் வந்து ஏதாவது ஒரு நம்பர் நம்ம ஆல் போர்டு ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகுது. அதனால் கமெண்ட் பாக்ஸில் சிங்கிள் நம்பர் கொடுக்குறீங்களே கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாண்டுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு 509 வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மகளே 509 போட்டுக்கணும். ஓகேவா? இதில் போட்டு இந்த பைங்கிற ஆப்ஷன் போட்டு 96 போட்டுக்கணும். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் என்ன பார்த்திங்கன்னா நமக்கு 7 அல்லது 8ன்னு வச்சுருக்கு. ஓகே, 7, 8 அந்த 2ல் ஒரு நம்பர் கம்பல்சரி நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய நாள் செக் பண்ணிட்டேன். எல்லா நாளும் ஒரு வின்னிங் வரும். ஓகேவா? 7, 8ன்று. ஓகேவா?
மறுபடியும் 509 வச்சு அடிக்கல நமக்கு 7 8ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 270ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 270 போடுகிறோம் பை 96 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் நம்பர் பார்த்திங்கன்னா 0 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, 0 அல்லது 8. ஓகேவா மக்கள், நம்ம வந்து 270 வச்சு அடிக்கல நமக்கு 0 8ன்னு கிடச்சிருக்கு. 0 நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 460ன்னு இருக்குது. அதை வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 460 போடுகிறோம் பைங்கிற ஆப்ஷன் போட்டு 96 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர் பார்த்திங்கன்னா 7 அல்லது 3ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா மக்கள், நம்ம வந்து 460 வச்சு அடிக்கல நமக்கு 7 3ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 275. அதை வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 275 போடுகிறோம் பைங்கிற ஆப்ஷன் போட்டு 96 போடுகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 0 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா மேலே நம்ம வந்து 275 வச்சு அடிக்கல நமக்கு 0 4ன்னு கிடச்சிருக்கு. 4ங்க நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 254 வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 254 போடுகிறோம் பைங்கிற ஆப்ஷன் போட்டு 96 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 5 9. ஓகேவா, 5 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. மறுபடியும் நம்ம வந்து 254 வச்சு அடிக்கல நமக்கு 5 9ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 705ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம 705 போட்டுக்கிறோம் பைங்கிற ஆப்ஷன் போட்டு 96 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 9 தான் வருது. ஓகேவா பார்த்திங்கன்னா அந்த மெத்தட்லேயும் நமக்கு டபுள்ஸ் வருது, இந்த மெத்தட்லேயும் நமக்கு டபுள்ஸ் வருது. அதனால் நான் வந்து பக்கத்தில் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 9 உங்கள் கணக்கில் சிங்கிள் நம்பர் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, மேக்ஸிமம் அதிகபட்சமாக ஸ்ட்ரைட்டாகவே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற நம்பர் 0 நம்பர் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. ஓகேவா, 9 0ன்னு கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட் நம்ம வந்து மேட்ச் பண்ணுறோம். 9ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா வந்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா மகளே, இதில் பார்த்திங்கன்னா நம்ம 705 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா 9 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 9 வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா 9 அதில் பார்த்திங்கன்னா நமக்கு 8 89 98ன்னு ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த 0 எக்ஸ்ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 0 அதில் பார்த்திங்கன்னா நமக்கு 6ன்னு இருக்குது. இது வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா மகளே, நம்ம வந்து ஆல் போர்டுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இதில் 8 6லேருந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரும். 9 0லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்கிறது. ஓகேவா, அவங்க கணக்கில் வந்துச்சுன்னா நம்ம பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா மகளே, இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 நம்பர்ஸ் வர மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் 0 6 வந்தால் மட்டும் இந்த மெத்தட் எடுத்துங்க. அப்படி வரலைன்னா நம்ம இந்த மேலே இருக்கிற நம்பர்ஸ் எடுத்துங்க. ஓகேவா, 98 89 69 96 0 6 வர மாதிரி இருந்தாலும் 80 08 60 06. ஓகேவா, உங்கள் கணக்கில் மேட்ச் வர மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிங்க. ஓகேவா ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான காசிங்களை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக இருங்க. ஓகேவா, நீங்கள் ஒவ்வொரு நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து ஒரு நம்பர் எடுத்துகிட்டு இது தடுமாறிட்டு இருப்பாங்க. ஓகேவா, அவங்களுக்காக உதவியாக இருக்கும். ஓகேவா ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான காசிங்களை பார்க்கலாம். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. இன்றைக்கி நம்பர் நம்ம கொடுக்கல, என்னென்னு பார்த்து கொடுக்கலான்னு தான் நான் வந்து கொடுக்காமல் இருந்தேன். ஓகே, நாளையிலேருந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேவா